நெட்வொர்க்கிங்கில் நம்ம வந்து இப்போ படிக்க வந்திருக்கோம். ஓகேவா சார்? நெட்வொர்க்கிங் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன செய்யணும்? ஓகேவா, அதில் நீ பார்க்க வேண்டியது ஹார்ட்வேரை பற்றி உனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் நான் ஹார்ட்வேரை பற்றி படிக்கணும் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நெட்வொர்க்கிங்னா என்ன சார்? சிம்பிளாக சொல்லுங்கள். நெட்வொர்க்கிங்னா என்னது? டேட்டா ஷேரிங் வந்து என்னது? நெட்வொர்க்கிங். நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் நெட்வொர்க்கிங் டாபிக் போட்டுக்கோங்க. ஓகேவா? டேட்டா ஷேரிங் கால்ட் அஸ் எ நெட்வொர்க்கிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் நீ ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது ஃப்ளாஃபி டிஸ்க் பற்றி பார்க்க போகிறேன். ஓகேவா? ஃப்ளாஃபி டிஸ்க் யாராவது கேள்விப்பட்டிருப்பியா? நேற்று நான் உனக்கு நான் காமிச்சிருப்பேன். கரெக்டாக? ஸோ அந்த ஃப்ளாஃபி டிஸ்க் வந்து கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும். பார்த்துருக்கியாமா? அதை என்ன டிகிரி லேப்லாம் காமிச்சிருப்பாங்களே. லேப் போனதே இல்லை பண்ண. பரவாயில்ல, அந்த மாதிரி காலேஜ் இருக்கும் பொழுதுக்கு பரவாயில்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப லெவலெல்லாம் இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, டேட்டாவை சென்ட் பண்ணாங்க, ரிசீவ் பண்ணாங்க. எதுக்கு சார் இப்போ இந்த டிவைஸை காமிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உனக்கு நான் ஆரம்பத்தில் நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா உனக்கு ஹார்ட்வேர் பற்றி தெரியல அப்படின்னா நீ ஒரு முழுமையான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியாது. ஆக முடியாது. ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. என்ன கெப்பாசிட்டி இருந்துச்சு? 5 MB தான் என்ன செய்ய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். அந்த 5 MB நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டா வந்து இந்த ஹார்ட்வேரை ஃபஸ்ட்டு எப்படி சார் யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் அதை எனக்கு சொல்லுங்கள். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பென்ட்ரைவ் நம்ம ஒரு போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம், அதோட கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்ன இன்னொரு டிவைஸ் நமக்கு தேவை, நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்படி ஃப்ளாப்பி டிஸ்க் யூஸ் பண்ணும்போது டேட்டா சென்ட் ஆகும்போது ரிசீவ் ஆகுது, ட்ராபேக் நடக்குது. என்ன சார் ட்ராபேக் அப்படின்னா, அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் மேனுவலாக அதை இன்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ஏதாவது ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு, அப்போ என்ன பண்ண முடியாது, டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக சென்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது, பென்ட்ரைவ் வந்து நமக்கு வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதோட யூசஸ் தன்மை வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. வைரஸ் யூஸ் அப்படின்னு சொன்னேன். வைரஸ் யூஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம் நான் சொன்னேன் இல்லையா சார், நான் ஒரு லேப்டாப்லேருந்து நான் இன்னொரு போய்க்கு நான் டேட்டா சென்ட் பண்ணும்போது வைரஸ் யூஸ் இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீ ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமாக நீ டேட்டா சென்ட் பண்ண, ரிசீவ் பண்ண அப்படின்னா என்ன ஆகுமா, மோஸ்ட்டாக வைரஸ் யூஸ் பிரச்சனைலாம் வரும். ஸோ அப்போ நான் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமாக டேட்டா சென்ட் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போ நான் என்ன செய்யணும், நான் நெக்ஸ்ட் லெவலில் நான் என்ன டிவைஸ் நான் யூஸ் பண்ணி டேட்டா ஷேர் பண்ணுறது அப்படின்னா கேபிள்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? கேபிள்ஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லேண்ட் கேபிள்ஸ் பற்றி பார்த்தோம். லேண்ட் கேபிள் மூலமாக டேட்டா சென்ட் பண்ணும்போது, ரிசீவ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை நடக்குது. அங்கே பாருங்கள், யூசிங் லேண்ட் கேபிள் we can connect only 2 computers. 2 கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் என்ன நடந்துச்சு, டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். லேண்ட் கேபிளால் நம்ம வந்து ஒரு டிவைஸுக்கு இன்னொரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா 2 டிவைஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணி டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டோம். 2 டிவைஸ் என்ன நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. 2 டிவைஸ்க்கு மேலே டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, ஐ குட் நாட் மோர் தென் 2 கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாங்க. 2 டிவைஸ்க்கு மேலே என்ன பண்ண முடியல, லேண்ட் கேபிளால் டேட்டாவை சென்ட் பண்ண முடியல, ரிசீவ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மோர் தென் டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? மோர் தென் டிவைஸ் கனெக்ட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு டிவைஸ், ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. ஓகேவா? அது என்ன ஹார்ட்வேர், ஹப்புங்க டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹப் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் டிவைஸ் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்போ ஹப்புங்க டிவைஸ் ஃபஸ்ட்டு எப்படி சார் ஒர்க் பண்ணுறது, நேற்றே சொல்லி கொடுத்துருந்தேன் உனக்கு. ப்ராட்காஸ்டிங் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ப்ராட்காஸ்டிங்னா என்னது, ஒரு டேட்டா ஒன்று இருக்கும், அந்த டேட்டா வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா ப்ராட்காஸ்டிங் சொல்கிறாங்க. சென்ட் டு எவ்ரி பர்சன், ஆல் பர்சன்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அப்போ இந்த ஹப்புங்க டிவைஸ் எப்படி சார் ஒர்க் ஆகுது, ஒரு பர்சன்ட் இன்புட் வாங்கிக்கிறோம். ஓகேவா? என்னோட டிவைஸில் யார் என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ எல்லாருமே டேட்டா சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? அதுதான் ஹப்போட ஃபங்க்ஷன். ஒன்றுமே இல்லைம்மா, இப்போ வந்து உன்னோட இமேஜ் வந்து நீ ஷேர் பண்ணுற, என்ன டிவைஸ் நீ யூஸ் பண்ணுற, ஹப்புங்க டிவைஸ் மூலம் டேட்டா ஷேர் பண்ணுற அப்படின்னா, இப்போ உன்னோட டிவைஸ் வந்து ஹப்புக்கு டேட்டா வந்துருச்சு. ஹப்புங்க டிவைஸ் என்ன பண்ணுறான், தன்னோட டிவைஸ் என்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணி விட்டுருவான். அதனால தான் என்ன கால் பண்ணுறாங்க, இது வந்து ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் கால் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுற நமக்கு என்ன சார் மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, ஹப் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் 1 person சென்ட் டு ஆல் பர்சன். ஒரு பர்சன் டேட்டா வாங்கிட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவேன், நான் வந்து டேட்டாவை நான் சென்ட் பண்ணிடுவேன், ரிசீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, த ஆக்சுவல் பர்சன் டேக் இட், அந்த டேட்டா வந்து அவன் யாருக்கு தேவை என்ன பண்ணிக்கிறான் வந்து எடுத்துக்கிறான். மற்றவங்க தேவையில்லாதவர்கள்லாம் போகுது, அம்மாவா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹப்பில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, டேட்டா வந்து அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது. என்னால் அந்த ஹப்புங்க டிவைஸ் மூலமாக நான் யூஸ் பண்ணி டேட்டா சென்ட் பண்ண, ரிசீவ் பண்ண என்ன நடக்கும், டேட்டா வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது அப்படி கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஒரு கம்பெனியோட முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குமா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குமா, நீ ஹப் மூலம் என்ன நடக்கும், எல்லாத்தையுமே ஸ்பிட் பண்ணி விட்டுருவோம். அப்போ உன்னால் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியுமா, கண்டிப்பாக செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இந்த பிரச்சனைலாம் சரி செய்யணும். ஓகேவா? அப்போ அந்த ஹப்பில் உள்ள பிரச்சனைலாம் சரி செய்யப்பட்ட ஒரு டிவைஸ் தான் என்னது, நெட்வொர்க் சுவிட்ச். ஓகேவா?
நெட்வொர்க் சுவிட்ச் எப்படி சார் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது, இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ரிக்கூ சிஸ்டம். இப்போ ஹப்பு மாதிரியே தான் கிட்டத்தட்ட. அதாவது ஹப்போட அட்வான்டேஜ் தாங்க சுவிட்சு. இதை வந்து சுவிட்சுன்னு கால் பண்ணாதீங்க, நெட்வொர்க் சுவிட்சுன்னு கால் பண்ணணும். ஓகேவா? இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹப்பில் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறப்ப 1% டேட்டா வாங்கிட்டு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிடுறான். ஆனால் சுவிட்ச் அப்படி பண்ண மாட்டான். இப்போ அதே தான், ஒரு இமேஜ் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுற, சுவிட்சு யூஸ் பண்ணுற, சுவிட்சுங்கிற டிவைஸுக்கு டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? இந்த சுவிட்சுங்கிற டிவைஸ் யார் மறுபடியும் ரிக்வஸ்ட் கொடுக்குறானோ அவனுக்கு மட்டும் தான் அனுப்பும். ஓகேவா? இங்கே பாரு, ஹப்பும் சுவிட்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே பாரு, ஹப்பு மூலமாக டேட்டா சென்ட் பண்ண அப்படின்னா டேட்டா வந்து எல்லாத்துக்குமே ஸ்பிட் ஆயிடும். பாரு, ஹப் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் 1% சென்ட் டு ஆல் பர்சன். அதே இதுங்க நெட்வொர்க் சுவிட்சில் பாரு, சுவிட்ச் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் 1% சென்ட் டு ரைட் பர்சன். யாருக்கு டேட்டா தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, மற்றவங்க ரிசீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்கும், ஹப்பில் மற்றவங்களாம் ரிசீவ் பண்ணால் சிலவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹப்பில் டேட்டா நீ செட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக டேட்டா அதிகமாக வேஸ்டேஜ் ஆகும். ஆனால் அதே நெட்வொர்க் சுவிட்ச் யூஸ் பண்ண என்ன நடக்காது, ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சுவிட்ச் மூலமாக நீ டேட்டா சென்ட் பண்ண ரிசீவ் பண்ண அப்படின்னா என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? சுவிட்ச் வரைக்கும் நம்ம பார்த்து வரணும், கரெக்டுங்களா?